உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலர் வாக்கு. எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி வண்ணத்து பூச்சியாய் உடலை வளைத்து சிதறிய மனதை சிறைபிடித்து வாழ்வை வசமாக்கும் கலை. இத்தகு யோக கலையை உங்கள் கண்முன் நிகழ்த்தி காட்ட வருகின்றனர் எம் பள்ளியின் மாணவ மாணவிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. சபைக்கு வணக்கம். யோகா கலை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நமது பாரத தேசத்தின் பழம்பெரும் கலை யோகா. உலகமெங்கும் உள்ள மனித குலம் அமைதியுடனும் மகிழ்வுடனும் வாழ யோக கலையின் போதிக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனின் மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி கொண்டிருக்கும் நமது ஆன்மீகமும் பாரம்பரியமும் நீண்ட வரலாறு கொண்டது. இதனை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துரைத்து கற்றுக் கொடுக்க வந்த கல்வியே யோக கல்வியாகும். யோகத்திற்கு தமிழில் இணைதல் இனிமை என்று பொருள். நாம் முதலில் நம்மில் இணைய வேண்டும். உடல் மனதோடும், மனம் அறிவோடும், அறிவு உயிரோடும், உயிர் இயற்கையோடும் இணைந்து வாழ வேண்டும். எந்த இடத்தில் மனிதனுடைய செயல் இயற்கைக்கு முரண்படுகிறதோ அந்த இடத்தில் தோன்றுவதுதான் அனைத்து மனிதகுல சிக்கல்களும். இயற்கைக்கு முரண்படாத வாழ்வே யோக வாழ்வாகும். ஆறாவது அறிவு வந்த மனிதனின் சிறப்பு இதுதான். ஆறாவது அறிவு மனிதனே அறிவில் முழுமை பெற்றவன். அறிவு மனமாக செயல்படாமல் அறிவு அறிவாக மட்டும் செயல்படும்போது உலகம் ஒரே குடும்பமாக தோன்றும். அங்குதான் இணைதல் இனிமை காக்கப்படும். அந்த மனிதனிடமே அன்பும் அறமும் நன்றியும் மன்னிப்பும் மேலோங்கும். மனிதனின் இயல்பு இதுவே, மனித நேயமும் இதுவே. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் 90% மக்கள் இயற்கைக்கு முரண்பட்டு தான் வாழ்கிறோம். அதனால் மன அழுத்தம் நோய்கள் இல்லாத மனிதன் மிக குறைவு. அதிலும் இன்றைய இளைஞர் மாணவர் சமுதாயம் போதை, வன்முறை, தீய உணவு பழக்கம், செல்போன் இன்னும் பல பழக்கத்தால் சிக்கி கொண்டுள்ளது. இதற்கு சமுதாயமும் முக்கிய ஒரு காரணம். அரசாங்க தவறுகள், ஊடகங்கள், கூடா நட்பு, தன் சுய லாபத்திற்காக இளைஞர் சமுதாயத்தை தவறான பாதைகளுக்கும் திசை திருப்பி விடுகிறது. இந்த சூழ்நிலை மாறுவதற்காகவே நம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக யோகா தினம் ஜூன் 21, உலக தியான தினம் டிசம்பர் 2 ஐநா சபைக்கு பரிந்துரை செய்தார். அதுபோலவே விழிப்பு நிலை ஏற்படுத்துவதற்காக இந்த 2 தினமும் யோகா கலைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. யோக சூத்திரம், இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிராத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, உலக சிக்கலிலிருந்து விடுபடுதல். அஷ்டாங்க யோகத்தின் எல்லா அங்கங்களையும் முறைப்படி செய்தால் உலக சிக்கல்களில் இருந்து விடுபட முடியும். வாழ்வை நிறைவாக வாழ முடியும். யோகத்தில் தியானம்தான் மிக உன்னதமான பயிற்சி. மனதை அறிவோடு ஒன்று செய்வதே தியானம். மனம் புறத்தே போகும் மனதை அகத்தே நோக்கி திருப்புகிறோம். அகத்தில் மனம் நிலைக்க மனோசக்தி வலிமையாகும். தியானத்தில் மனோசக்தி ஆற்றல் மிகுந்தது. அது அற்ப விஷயங்களுக்கு செயல்படுத்தினால் மனிதனாக எப்படி வாழ முடியும்? அகத்தவம் செய்ய செய்ய அறம் தானாக வளரும். அறத்தை நாம் உருவாக்க முடியாது. மனித நேயமே மனிதனின் சிறப்பு. அதுவே கல்வியின் நோக்கம். இதை நாம் தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தாத நிலையே அறம். துன்பத்தை போக்குவதே அன்பு. இதை நம் பள்ளியில் தினமும் 2 ஒழுக்க பண்பாடாக கூறி தினமும் ஆழ் மனதில் பதிய செய்கிறோம். செயலிலும் படிப்பிலும் ஒரு நல்ல மனிதனாக வளரும் சூழ்நிலையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் நம் பள்ளி நிறுவனத்தினர். இந்த தருணத்தில் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் மாணவர்கள் அனைவரும் யோகா ஆசனங்கள் செய்ய தயாராக உள்ளனர். அவர்களை ஆசீர்வதித்து மகிழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். யோகா. வஜ்ராசனம். வாழ்க வளமுடன். நார்மல்.
எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக விளங்கும் சூரியனுக்கு வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வீரபத்ராசனம். வாழ்க வளமுடன். பத்மபிண்டாசனம். ஸ்டார்ட். வாழ்க வளமுடன். பத்ம புஜங்காசனம். வாழ்க வளமுடன். யோக தண்டாசனம். வாழ்க வளமுடன். உத்தித பர்சவ கோணாசனம். வாழ்க வளமுடன். கோமுகாசனம். வாழ்க வளமுடன். சக்கராசனம். வாழ்க வளமுடன். முத்தியாசனம். வாழ்க வளமுடன். ஹலாசனம். வாழ்க வளமுடன். சுப்த வஜ்ராசனம். சுப்த வஜ்ராசனம். வாழ்க வளமுடன். பிரமிட் 1 கேர்ள்ஸ் பாய்ஸ் ஸ்டார். வாழ்க வளமுடன். லோட்டஸ் கேர்ள்ஸ் ஏகபாதாசனம் சக்கராசனம். ஸ்டார்ட். நார்மல். வாழ்க வளமுடன். பிரமிட் 2 அஷ்ட சக்கராசனம். தமிழரசன் ஸ்ரீனிவாசன் அஷ்ட சக்கராசனம். கேர்ள்ஸ் நவாசனம். வாழ்க வளமுடன். நன்றி. Thank you friends for your amazing performance.